புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். பாமக, தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகளும் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என்ற பரபரப்பான செய்தி நேற்று வரைக்கும் பார்த்துன்னு இருந்தோம். ஆனால் இன்று அப்படி இல்லை. ஒரு அண்மை செய்தியாக நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பாமக, தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகளும் அதிமுக பக்கம் கரை ஒதுங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தி தான் தற்போது அண்மை செய்தியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அனைத்து கட்சிகளும் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்காங்க. திமுக கூட்டணி குறித்தான நிலைப்பாட்டுக்குள்ள அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை வரவழைத்து தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. இருந்தாலும் திமுகக்குள்ள ஒரு சலசலப்பும் இருக்கத்தான் செய்கிறது என்று அரசியல் வட்டாரங்களில் பேசுறாங்க. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மக்களை போய் நேரில் சந்திக்கலாம் அப்படின்னு திமுக திட்டவட்டமாக தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்கிறாங்க. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த போது தேமுதிகவும் அங்கம் வகித்து 4 தொகுதியில் போட்டிட்டாங்க. அதே போல தற்பொழுதும் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுனால விரும்பி தான் அதிமுகவுடன் தேமுதிக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தற்போது நமக்கு அண்மை செய்தியாக கிடைத்திருக்கிறது. தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய பாமகனுடைய நிறுவனர் தலைவர் ராமதாஸ் அவர்களை சி.வி. சண்முகம் அவர்கள் நேரில் சந்தித்து கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். அதே போல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் இருந்தார். அவரை போய் நேரில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரில் சந்தித்து ஒரு ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தகவல் சொல்றாங்க. இந்த நிலையில தான் பாமகவும் தேமுதிகவும் பாஜகவில் இருந்து நம்ம கூட்டணிக்குள்ளே போனோம்னாக்கா நமக்கு கேட்குற தொகுதியும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வாய்மொழியாக சொல்லக்கூடிய தகவல் நாளைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம கேட்குற ராஜ்யசபா சீட்டு, நம்ம கேட்குற தொகுதியெல்லாம் நமக்கு கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் வேணாம், நம்ம அதிமுகவை நம்பி நம்ம போகலாம். எடப்பாடி பழனிசாமி நமக்கு இந்த முறை நம்ம கேட்குற தொகுதியும் கொடுப்பாரு, ராஜ்யசபா எம்பி சீட்டு நமக்கு கொடுப்பாரு, அமைச்சரவையில் ஒரு இடம் கொடுப்பாரு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவை நம்பி போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தற்போது பரபரப்பாக பேசப்படக்கூடிய இந்த சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஒரு 4 முனை போட்டி நிலவுது. இந்த போட்டி மிகவும் கடுமையாகவும் மிகவும் பரபரப்பு வாய்ந்த போட்டியாக இந்த முறை நடக்க இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய வியூகங்கள் எல்லாம் பல்வேறு கட்சிகள் புது புது வியூகங்களை வகுக்கிறாங்க. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சின்னத்தில், அதாவது இரட்டை இலை சின்னத்திலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. எந்த சின்னத்தில் இந்த தேர்தலை சந்திப்பார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சிக்கலும் எடப்பாடிக்கு இருக்கிறது. இருந்தாலும் அவர்களை நம்பித்தான் தேமுதிகவும் பாமகவும் அந்த இரண்டு கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்குள்ள போறாங்க அப்படிங்கிற தெளிவான நிலைப்பாட்டுக்குள்ள ஒரு முடிவாக எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் தற்போது பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் இறுதி பட்டியல் இந்த மாதம் இறுதியில் வெளியிடுவார்கள் அப்படின்னு செய்தியும் வருது. ஆனால் அதிமுகக்குள்ளே தேமுதிகவும் பாமகவும் இணைந்து விட்டார்கள், இணைய போகிறார்கள் அப்படிங்கிற அதிகார செய்தி இன்றோ அல்லது நாளையோ வெளியே வந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது கிளப்பியிருக்கிறார்கள். அரசியல் வட்டாரங்களில் அரசியல் வீகம் எல்லாம் என்னவா இருக்குதுன்னு, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து நின்னாங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. அதனால் பாமகவையும் தேமுதிகவையும் தன் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அழகு. இல்லை, அவர் தனியாக நின்னார்னா அவர் வெற்றி பெறுவது கஷ்டம். அப்படிங்கிறதுனால தான் 2 கட்சியும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு அரசியல் ஜாம்பவான்கள்லாம் அவருக்கு ஐடியா கொடுத்ததாக தகவல் இருக்கிறது. அதனால தான் அவங்க 2 கட்சிகளையும் கூட்டணிக்குள்ளே வரணுன்றதுனால பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமி அழைத்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவையும் தேமுதிகவையும் கூட்டு என்ன தொகுதி பங்கீடு இல்லை, அவங்க கேட்ட தொகுதி இவரால் கொடுக்க முடியுமா, அப்படி கொடுத்தா அவங்க கூட்டணிக்குள்ளே வருவாங்க, இல்லைன்னா அவர்களோட நிலைப்பாடு வேறு மாதிரி இருந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரவாயில்ல அவங்க கேட்குற தொகுதி கொடுக்கலாம் அப்படின்னு தயாராக இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தல் வியூகங்கள் எல்லாம் திமுக பக்கம் ஒரு பக்கம் அவருடைய சுற்றி ஒரு பரப்புரைக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவு திரட்டுறாங்க அப்படிங்கிற செய்தியும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிமுக இன்னும் தேர்தல் பரப்புரைக்குள்ளே இறங்கல. இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள பல்வேறு சிக்கல்களும் இருக்கிறது. அதிமுக பக்கம் சரி, திமுக பக்கம் சரி, ஒரு பல்வேறு மும்முனை போட்டின்றதை விட 4 முனை போட்டி தான் இந்த முறை நிலவுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு சாதகமாக இந்த தேர்தல் அமையும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனாலும் இந்த தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி அப்படி என்னன்னா, பாமகவும் அதிமுகக்குள்ளே தான் கூட்டணி வைக்கிறாங்க, தேமுதிகவும் அதிமுகக்குள்ளே தான் கூட்டணி வைக்கிறாங்கிறது தான் தற்போதைய அண்மை செய்தி. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.